நீலகிரி மாவட்டத்தில் நவம்பர் மாதத்தில் தொடங்க வேண்டிய உறைபனி பொழிவானது பருவமழை மாற்றம் காரணமாக இன்னும் தொடங்காமல் நீர்பனி பொழிவு நிலவி வருகிறது. குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்கா, குதிரை பந்தய மைதானம், தலைக்குந்தா மற்றும் சமவெளி பகுதிகளில் நீர்பனி பொழிவு அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த பருவநிலை மாற்றம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது. சத்தியமங்கலம் அருகே வனத்துறையின் அலட்சியத்தால் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட எடை மேடை மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. திம்பம் மலைப்பாதையில் சரக்கு வாகன எடை பரிசோதனைக்காக அமைக்கப்பட்ட இந்த நவீன எடை மேடை வனத்துறை அலட்சியத்தால் பராமரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் வாகனங்கள் தனியார் எடை மேடைகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட எடை மேடையை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் தனியார் ஆட்டோமொபைல் உதிரி பாக தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கேஸ் மூலம் உதிரி பாகங்களை சூடேற்றி ஆயிலில் நனைத்து எடுத்தபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றனர். ஹீட் ட்ரீட்மெண்ட் பணியின் மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டதே தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. செங்கல்பட்டு அடுத்த பரனூரில் பாஜக வழக்கறிஞரை தாக்கிய சுங்கசாவடி ஊழியர்களை கண்டித்து கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவசர ஊர்திகள் செல்லும் வழியில் பாஜக வழக்கறிஞர் சென்றதால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த பாஜகவினர் சுங்கசாவடி ஊழியர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் மேற்கொண்டனர். தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பாஜகவினர் மறியலை கைவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் புதுப்பட்டி அருகே சாலையில் சென்ற டெம்போ டிராவலர் வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் சென்று கொண்டிருந்த வேனின் முன்பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது. உடனே ஓட்டுநரும் பயணிகளும் வேனிலிருந்து கீழே இறங்கியுள்ளனர். இதையடுத்து வேன் மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் வேன் முற்றிலும் எரிந்து சேதமானது. கூடலூரில் பழங்குடியினரின் நெல் அறுவடை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் புத்தரி எனப்படும் நெற்கதிர் அறுவடை திருவிழா பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கூடலூரில் உள்ள நம்பலாக்கோட்டை கோவிலில் நெற்கதிர் அறுவடை விழா நடைபெற்றது. செண்டை மேளம் மற்றும் பழங்குடியின மேளதாளம் வாசித்து அறுவடை திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கண்ணமங்கலம் பேரூராட்சியில் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலர் கடைகளை வைத்து சாலையை ஆக்கிரமித்து செய்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நெரிசலால் வாகனங்கள் விபத்துகளில் சிக்கி உயிர் சேதம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருவழி சாலையாக மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பகுதியில் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனையடுத்து சென்னை பெங்களூர் ரயில்வே இருப்பு பாதை வழியாக செல்லக்கூடிய மக்கள் தங்களின் சிரமத்தை குறைக்கும் மேம்பாலத்தை அமைத்து தர வேண்டி கடந்த 30 ஆண்டுகளாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள பாஞ்சு பீர் வலியுல்லா தர்காவில் புகழ்பெற்ற சந்தனக்கூடு விழா நடைபெற்றது.
ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான சந்தனக்கூடு சாலைகளில் வீதி உலா வந்தது. மாணவர்கள் சிலம்பம் சுற்றி சந்தனக்கூடை வரவேற்றனர். இதில் இந்து மக்களும் பங்கேற்ற இஸ்லாமிய குருக்களிடம் ஆசிர்வாதம் பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காத்திருப்பு கிராமத்தில் தில்லையம்மாள் என்பவரின் குடிசை வீடு மழையால் சேதமடைந்ததை அறிந்த பெரம்பூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் தனது நண்பர்கள் உதவியுடன் 3 லட்சம் ரூபாய் செலவில் புதிய வீட்டை கட்டி கொடுத்துள்ளார். அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் புதிய வீடு மூதாட்டி தில்லையம்மாளிடம் ஒப்படைக்கப்பட்டது. படுத்து கிடந்துங்க, காற்று அடிச்சுது, அப்படியே சரசரன்னு கீழே அப்படியே படுத்துட்டு நான் இந்த போட்டோ எடுத்து அனுப்புனேன். இந்த மாரி ஊர்லாம் கட்டுறாங்கன்னு கட்டி கொடுப்பாங்க தானே அனுப்புனேன். இந்த 20 நாளைக்குள்ள என் பாரதி சாமி, என் தனிச்சோடி சாமி இந்த பூட்டை கட்டி முடிச்சுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.